வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு சிங்க பெண்கள் அதிரடிப்படையை துவக்கி வைப்பதற்கான ஒரு விஷயத்தை ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான வேலையை தமிழ்நாட்டினுடைய புதிய அரசு, தாவேக அரசு, விஜய் அரசு செய்து கொண்டிருந்தது. அது முதல்ல அவர் கையெழுத்தும் போட்டார். பதவியேற்ற உடனே அவர் சிங்க பெண்கள் அதிரடிப்படை பெண்கள் பாதுகாப்புக்காக தான் என்னுடைய முதல் நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்சாரு. எல்லாருமே அதை எதிர்பார்த்தாங்க. என்னடா சிங்க பெண்கள் புதுசாக ஏதோ ஒன்று வரப்போகுது, சரி என்னதான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, பதவி ஏற்று கிட்டத்தட்ட 14 நாட்களிலிருந்து 15வது நாளில் இருக்கு. 2 வாரங்களை கடந்த பிறகும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட குற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு. பல கொலைகள், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கும் அல்லது பாலியல் அத்துமீறல் நடக்கும். குழந்தைகள் தொடங்கி பாட்டிகள் வரைக்கும் பாலியல் சீண்டலுக்கும் கொடுமைக்கும் ஆளாகிட்டு இருக்காங்க. வேளச்சேரியில் பார்க்குக்கு போன வாக்கிங் போன பாட்டியை கூட பாலியல் சீண்டல் பண்ணி அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கு கடலூரை சேர்ந்த கடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண், அந்த பெண் சென்னையில் இருக்கிற தன்னுடைய மகளை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது 11 மணி வரை, இரவு 11 மணி வரை அந்த அம்மாவுடைய ஃபோன் ஆனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அவர்கள் கொலை செய்யப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்டிருக்காங்க. அங்கே 100 நாள் வேலை திட்டத்தில் போன ஆட்களை பார்த்து பதறி போய் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. பெரும் பயத்தையும் பதட்டத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திருக்கு. தினம் தினம் படுகொலைகள், தினம் தினம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, தினம் தினம் ஏதோ ஒரு விதத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிகழ்வு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு தடுப்பதற்காக பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தான் பெண்கள் சிங்கப்படை அதிரடிப்படை, சிங்க பெண்கள் அதிரடிப்படைன்னு ஒன்று கொண்டு வராரு. அதற்கான திட்ட வரைவு ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ட்ரெஸ், அவங்க ப்ளூஸா ட்ரெஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மைக் இருக்கும், கேமரா இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஹாலிவுட் தரத்தில் சினிமா ஷூட்டிங் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒத்திகையெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. என்ன காரணத்தினாலும் அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ தள்ளி வச்சிட்டீங்களா இல்லை ரத்தே பண்ணிட்டீங்களா, இந்த திட்டம் வராதா, வாய்ச்சவடால் வீரரா நீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே அதை கேட்குறாங்க. ஏன்டா ரத்து பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கு பட்டு வேட்டை பட்டு சட்டையில மாப்பிள்ளை மாதிரி தலைமைச் செயலகத்துக்கு முதல்வர் வந்தார். ஏன் பட்டு வேட்டி பட்டு சட்டையில வரக்கூடாதா, மாப்பிள்ளை மாதிரி வரக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? வரலாம், அவரு மாப்பிள்ளை தானே, அவரு வரலாம், தப்பு இல்லை. ஆனா இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போது இந்த படோட விஷயங்கள்லாம் தேவையா? அவர் திடீர்னு பார்த்தா கோட் சூட் போட்டு அப்படியே ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி வராரு, ஆட்சி பண்ண வராரு. வெயில் கொளுத்துது, கோட்டு போட்டு நடமாட முடியாது. இவர் ஏசிக்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இல்ல அதற்கான ஒரு விஷயத்தோடு இருக்காரானா அதுவும் கிடையாது. வெறும் ரீல்ஸ் பந்தா, இது தவிர வேற ஒன்றும் இந்த ஆட்சியில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. எல்லா அமைச்சரும் ஆய்வுக்கு போறாங்க, சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த இடத்துல தாவேக அரசு மீது ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. இந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை நிகழ்வை ஏன் தள்ளி வச்சார் அப்படின்னா, அதே இவர் என்ன சொன்னாரோ அந்த நேரத்துல அவர் போய் ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போறார். யார் வீடுன்னு பார்த்தா என் தம்பி ஜெகதீஷ். அவர் ஒரு வீடு கட்டியிருக்கார், பெரிய வீடு. அந்த வீட்டினுடைய திறப்பு விழா, அதற்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையில போய் அப்படியே பயங்கரமா கொஞ்சி கொலாவிட்டு அங்கிருந்து அப்படியே தலைமைச் செயலகத்துக்கு வராரு. வந்த பிறகு அப்பதான் எல்லாரும் பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படின்னு பயங்கரமா களை கட்டுது. இன்றைக்கு நாள் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நிறைய நல்ல நிகழ்வுகள் தொடங்குறாங்க. அந்த அடிப்படையில நிறைய படங்கள்லாம் பூஜைலாம் போட்டாங்க, நிறைய நிறுவனங்கள் தொடங்கினாங்க. அதனாலதான் இந்த நாள் அவர் செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு அந்த ஒரு ஜோசியர் வச்சிருக்காருல்ல, அந்த ஜோசியர் தான் குறிச்சு கொடுத்துருப்பாரு போல இருக்கு. இல்ல இப்ப திடீர்னு அதை மாத்தியது யாருன்னு தெரியல. அப்ப அதை தாண்டி மாத்துற அளவுக்கு தம்பி ஜெகதீஷோட வீட்டு விசேஷத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, போங்க. ஆனா இந்த நிகழ்வு ஏங்க ரத்து பண்ணீங்க? இப்ப பாதுகாப்பு சந்தி சிரிக்குது, அதை மேக்கப் பண்றதுக்காவது இது பண்ணிருக்கலாமே. இப்ப இவங்க வந்த உடனே எல்லாரும் பெண்கள் பின்னாடியும் போய் ஒரு டார்ச் எடுத்துட்டு போறது கிடையாது. இல்லைன்னா கையில ரிவால்வரோட பின்னாடியே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனாலும் ஒரு பயம் வரும், பதட்டம் வரும், நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு ஒரு பயம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா புதிய டிஜிபியை போட்டாங்க, மகேஷ் குமார் அகர்வால் அவர் நினைக்கிறேன். அவரை தான் புதிய டிஜிபியாக தமிழ்நாட்டில் நியமிச்சிருக்காங்க. இப்போ டிஜிபி இல்லாமல் இருந்துச்சா, இப்போ டிஜிபி போட்டாங்க. அப்போ பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா அப்படின்னா, இனிமே அவருடைய செயல்பாடுகளை வச்சு என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக தான் பார்க்கணும். தாவேக அரசாங்கத்துக்கு பதவியேற்ற நாள்ல இருந்து தினம் தினம் ஏதோ ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த சேலஞ்சிங் டாஸ்க்கை நோக்கி அவங்க நகரல, அதாவது நிர்வாக டாஸ்க்கை நோக்கி அவங்க நகரவே இல்லை. கட்சிகளை உடைச்சு எம்எல்ஏக்களை தூக்குற வேலையை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க்ல மட்டும் தான் ஆதவ்
ஷேடோ சிஎம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையிலேயே இன்றைக்கு நீதிமன்றம் வந்து தாவேக்காக்கு ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி ஒரு வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, தேர்தலில் குழந்தைகளை பயன்படுத்தினார்னு ஒரு குற்றச்சாட்டு தாவேக்கா மேல இருக்கு. ஆக்சுவலா 18 வயசு கீழே இருக்கிறவங்கள தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது, நாம்ஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனா இவர் வந்து குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, அவங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அண்ணங்கிட்ட சொல்லு, அக்காட்ட சொல்லு, அத்தை, பாட்டி, மாமா, தாத்தா எல்லாத்தையும் போயிட்டு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்லி பகிரங்கமாவே குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் மூளை செலவை செய்து தன்னுடைய அந்த சினிமா நடிகர் என்கிற இமேஜை பயன்படுத்தி குழந்தைகள் மனசை கெடுத்து அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காருன்னு அவரே தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. பதவியேற்ற உடனே குட்டீஸ், நண்பா நண்பி குட்டீஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மாட்டிருக்காரு. அது இல்லாம பிரச்சார நேரங்களிலும் குழந்தைகள்கிட்ட ரொம்ப தீவிரமாக போற எல்லா இடத்துலையும் சொல்லுவார். அது ஒரு ஆதாரமாக இருக்கு. இப்போ ஒரு வழக்கறிஞர் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ், வாசுகி அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி. அவங்க ஒரு பொதுநல மனு ஒன்று போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா கட்சியும் போட்டிருக்காங்க, தாவேக்கா மட்டும் போடல. ரொம்ப கிளவரா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, திமுக அதிமுக உட்பட பழைய நிறைய கட்சிகள் வந்து பணம் கொடுத்தாங்க, காசு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, தாவேக்கா உட்பட. ஆனால் இன்னொன்று கூடுதலாக தாவேக்கா என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைகள்கிட்ட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, குழந்தைகளை பயன்படுத்தினாங்க தேர்தலுக்கு. ஸோ சட்டம், நம்முடைய சட்டம் என்ன சொன்னா, குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் குற்றம். அதனால எல்லா கட்சிகளையும் நீங்க வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தப்ப அந்த வழக்குல வந்து நம்ம நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுக்கு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கு தொடர்பாக தாவேக்காவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் முரளிதரன் அவர் தான் ஆஜரானார். அவர் வந்து இந்த வழக்கே வந்து வெறும் செய்திகளின் அடிப்படையிலையும் யூகங்களின் அடிப்படையில் நிறைய வழக்காக இது தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வழக்கை வந்து நம்ம வந்து அப்படிதான் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் நடத்தை விதிகள்லாம் விலக்கி கொள்ளப்பட்டதுனால தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாதத்தை அவர் வச்சிருக்காரு. திமுக தரப்புல NR இளங்கோவன் சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து அவர் தான் ஆஜரானார். அவர் வந்து சொன்னார், குழந்தைகள் பிரச்சாரத்துல நாங்கள் பயன்படுத்துதா எங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. ஊழல் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற வேட்பாளரை எதிர்மனுதாரராக தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். அதிமுக தரப்புல மூத்த வழக்கறிஞர் SR ராஜகோபாலும் இதே வாதங்களை தான் முன்வைத்தார். தேர்தல் ஆணையம் தரப்புல வந்து நிரஞ்சன் ராஜகோபாலனும் மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தரப்பாக ஒரு கோரிக்கை வச்ச உடனே இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வந்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி திமுக, அதிமுக, தாவேக்கா, தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே உத்தரவு போட்டுட்டு விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். இது வந்து இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு வழக்காக மாறி இருக்கு. தாவேக்காவுக்கு இதனால் என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தேர்தலில் வந்து நீங்க காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு காலங்காலமாக அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆதாரங்கள் கிடைத்ததாக இதுவரை இந்த ஆதாரம் கிடைச்சது, அதனால இந்த வெற்றி பெற்ற வேட்பாளருடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவித்தன்னு ஒரு தீர்ப்பை கூட நம்ம பார்க்கல. அப்படி எதுவும் எங்கேயும் நடந்ததாக இல்லை. பணங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் நிறைய பணத்தை பிடிப்பாங்க. கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பா கிருஷ்ணன் அவருடைய உறவினர் வீட்டில் 50 லட்ச ரூபா பிடிச்சாங்க. அவர் தோத்து போயிட்டார் லால்குடியிலன்னு வச்சுங்களேன். ஆனால் பல இடங்கள் இப்போ இன்னைக்கு பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாயை காரில் வந்து கொண்டு வந்தாங்க, பிடிச்சாங்க. அது எவ்வளவு கோடின்னு இது வரைக்கும் தெரியாது. ஐஜேகா வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து தாவேகா சேர்ந்தவர்களே வந்து நிறைய டபரா செட்டு கொடுத்தாங்க. அருண்ராஜ் அமைச்சராக இருக்கிற அருண்ராஜ் தொகுதியில் டபரா செட்டு சீல் போட்டு கொடுத்தாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி. இன்னும் பல இடங்கள்ல பல பரிசு பொருட்கள் கொடுத்தாங்கலாம் மாட்டினாங்க. கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்கிற அவருக்கு சேர்ந்த பணம் என்று சொல்லி தாம்பரத்தில் ரயிலை நெரிச்சு 4 கோடி ரூபா பறிமுதல் பண்ணாங்க. அந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணும்போது தேர்தல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இன்று வரை அந்த 4 கோடி ரூபா வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவரும் இந்த முறை வந்து தேர்தலில் தோத்து போயிட்டார். கடந்த முறை ஜெயிச்சார், இந்த முறை தோத்து போயிட்டார். இப்படி தேர்தல் வழக்குகளில் பெரும்பாலும் பண பிரச்சனைகளோ பண புகார்கள், பரிசு பொருள் புகார்கள் மீது நடவடிக்கை பெரிதாக எடுக்கப்பட்டது இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி
இன்றைக்கு வந்து அந்த குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல, இதுதான் பெரும் அச்சத்தையும் ஒரு பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். சட்ட விதிகளில குழந்தைகளை பயன்படுத்தலாமானா பயன்படுத்தக்கூடாது, எந்த ரூபத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. நீங்க தேர்தலில் அவங்க வந்து முட்டாய் கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், பேம்ப்ளெட்ஸ் கொடுங்க, போய் துண்டு சீட்டுகளை கொடுங்க, துண்டு பிரசுரங்களை கொண்டு போய் கொடுங்கன்னு குழந்தைகளை பயன்படுத்தினாலும் அது தவறு. ஆனா அது எல்லாத்தையும் தாவேக்க பட்டவர்த்தனமா பண்ணிருக்கு. நிறைய பூத்துகள்ல குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க, அந்த துண்டு போட்டுக்கிட்டு குழந்தைங்க உட்காந்துட்டு கொடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய காட்சிகள் பார்த்தோம், புகைப்பட ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. ஆனாலும் தாவேக்க மீது எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படலை. அது முதலமைச்சராக இருக்கிற விஜயே பிரச்சாரத்திலையும் சொன்னார், வெற்றி பெற்ற பிறகு முதல்வராக ஆன பிறகும் அந்த நன்றி உரையிலேயே சொல்லியிருக்கார், நண்பா நண்பி குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் நன்றி, நீங்கெல்லாம் வந்து உங்க மாமா அத்தை தாத்தா பாட்டிக்கெல்லாம் சொன்னீங்க, அதனால நம்ம ஆட்சியில விஜய் எங்களுக்கு ஓட்டு போட சொன்னீங்க, உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் நன்றின்னு சொல்லி அவரே எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்ல, நான் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதையும் பார்த்த பிறகு சட்டம் தன் கடமையை செய்யாம வேடிக்கை பார்த்தால் சட்டத்தின் மீதான நம்பிக்கை நம்பகத்தன்மை மக்களுக்கு குறைஞ்சிரும். தேர்தல் கமிஷன் இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, அதான் கேள்வி. இப்ப தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணும். உச்சநீதிமன்றம் அது உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, நீங்க எனக்கு ஜூலை 1ஆம் தேதி ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுங்கன்ட்டு. நியாயப்படி பார்த்தா இந்த தேர்தலே செல்லாதுன்னு அறிவிக்கணும், அதான் நிஜம். இன்னொரு விஷயம், மக்கள் விஜயை முதல்வராக உட்கார வைக்கல. இல்லைங்க, அவர் முதல்வர் தாங்க, அவர் முதல்வராக உட்கார வைக்கல. ஏன்னா அவர் இன்றைக்கு என்ன சொல்லி வந்திருக்கிறார்னா, அவரை 107 இடங்கள் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க மக்கள், 108 இடங்கள். அதுல வந்து ஒரு இடம் ரிசைன் பண்ணிட்டாரு, அப்ப 107 இடங்கள் தான், மெஜாரிட்டிக்கான இடங்கள் கிடைக்கல. அதை தாண்டி அவரை எதிர்த்து, அந்த விசில் சின்னத்தை எதிர்த்து, விஜய் எதிர்த்து வாக்களித்த மக்கள் கிட்டத்தட்ட 126 இடங்களை கொடுத்துருக்காங்க, திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் மற்ற எல்லாம் சேர்த்து. அப்ப அத்தனை இடங்களும் விஜய்க்கு எதிரான இடங்கள் தான். அந்த அடிப்படையில, தார்மீக அடிப்படையில விஜய்க்கு அது வந்து அரசை ஆளுவதற்கான, அரசாங்கம் நடத்துவதற்கான தார்மீக அடிப்படை அவர் இழந்து விட்டார். சரி, உட்கார்ந்துட்டார், ஏதோ பின்வாசல் வழியா குதிரை பேரமோ யானை பேரமோ கழுதை பேரமோ சோபா மாடலோ கோட் சூட் மாடலோ ஏதோ ஒரு மாடலை பண்ணி ஆட்சியில் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டை, அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை அப்படியே வழிநடத்தணும் இல்லையா? இன்னைக்கு தினம் தினம் கொலை நடக்குது, தினம் தினம் செயல்கள் நடக்குது. 6 வயசு குழந்தை 10 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு 63 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் பிரச்சனை. பொம்பளை பசங்களுக்கு தான் அந்த பிரச்சனைன்னு பார்த்தா 14 வயசு பையன், மைனர் பையனுக்கும் ஒரு வேலியே பயிரை மேயிற மாதிரி காவல்துறையில் இருக்கிற ஒரு ஏட்டு தலைமை காவலரே மதுவை ஊற்றி கொடுத்து அவன்கிட்ட வந்து பாலியல் ரீதியாக பிரச்சனை பண்ணாருன்னு அவன் தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடிப்பா, ஐயா என்னை காப்பாத்துங்க, என்ன இந்த மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் பண்றாருன்னு சொன்ன போது அவர் இன்றைக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் ஆட்சி லட்சணமா? ஸ்டாலின் அங்கிள்னு பேச தெரிஞ்சது இல்லை தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களே, சிஎம் சார்னு பேச தெரிஞ்சது இல்லை. அஜித் குமார் மரணத்துல நீங்க என்ன கேட்டீங்க? போய் நேரில் ஏன் போய் உங்களால வந்து பேச முடியல? போன்ல போய் கேட்குறீங்களே, சாரி கேட்குறீங்க, சாரிமா, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை சாரிமா. இப்போ முதல்வர் விஜய் அந்த சூலூர் குழந்தை விஷயத்துல என்ன கேட்டார்? போன்ல தானே பேசினாரு, ஏன் போக முடியல? அதை விட உங்களுக்கு என்னங்க வேலைங்க? அதை விட என்ன வேலைங்க? என்ன இது வரைக்கும் செஞ்சிட்டீங்க நீங்க? நான் நாகரிகமா பேசுறேன். அந்த முதலமைச்சர் என்ற மரியாதைக்காக, அந்த பதவிக்கு கொடுக்குற மரியாதையினால நாகரிகமா கேள்வி கேட்கிறேன். அதை விட இங்க என்னத்தை இங்க புடுங்கி இங்க நட்டிங்க. இன்னைக்கு சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைன்னு தொடங்குறேன் நீங்கல்ல, ஏன் அதை செய்யல? இன்னைக்கு போய் தம்பி ஜெகதீஷ் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போக முடிந்த உங்களால், பட்டு வேட்டி பட்டு சட்டையில மாப்பிள்ளை மாதிரி போக முடிந்த உங்களால், தமிழ்நாடே பயத்தில் பதட்டத்தில் இருக்கு சார். பெண்கள் வெளியில நடமாட முடியல சார். பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் பதட்டம் சார். மாற்றம்னு என்ன கொண்டாந்துருக்கீங்க நீங்க தெரியுமா? ஈரோட்ல, சேலத்துல கியூல நிக்கிறாங்க மணமகிழ் மன்ற வாசல்ல. ஏன் நிக்கிறாங்க தெரியுமா? மாற்றம் வேண்டி. மாற்றத்தை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஏமாற்றத்தை பார்த்து துர்நாற்றத்தை சகிக்க முடியாம நிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த குடிமகன்கள் எல்லாம் பாதி பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். போய் 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடினீங்களே, இன்னைக்கு 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் விளைவிக்கு விற்கப்படுகிறது. எப்ப சார் பேசுவீங்க? எப்போ வாய் திறப்பீங்க சார்? உங்கள்கிட்ட நாங்க கேட்கிற, எதிர்பார்க்கிற, ஊடகத்துல நாங்க கேட்கிற விஷயம் எப்போ வாய் திறப்பீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு வீடியோவா நான் பதிவு பண்றேன். நான் மிக மோசமான ஆட்சி நிர்வாகம்.
அதில் ஒரு துளி கூட மாற்றமில்லை. ஆனால் இன்றைக்கு புதிய டிஜிபி அவர் அறிவிக்கப்பட்டிருக்கார். புதிய டிஜிபி பதவிக்கு வராரு. அவர் வந்த பிறகு அவர் சட்டம் ஒழுங்கை எப்படி கையாள போகிறார்? பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் இங்கே வந்திருக்காரு. அவர் நம்முடைய புதிய டிஜிபியாக இருக்கிறார். அவருக்கு தான் போட்டிருக்காங்க போஸ்டிங். அவர் என்ன செய்ய போறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். முதல்ல அடிப்படை தேவை என்பது மனுஷனுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கும். எல்லாத்திலையும், தொழில் முன்னேற்றத்திலும் சரி, பாதுகாப்பிலும் சரி, அன்பிலும் சரி, அக்கறையிலும் சரி, எதிர்த்து கேள்வி கேட்பதிலும் சரி. தப்பா சொல்லிட்டீங்கன்னா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை சினிமா மாயை காட்டி, சினிமா மோகத்தை காட்டி, சினிமாவை வைத்து சீரழித்து ஆட்சியை புடிச்சிட்டு இன்றைக்கு பதில் பேசாம வாயை மூடி மௌனியா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஊடகத்துல நான் லைவ்ல போனேன். அந்த ஊடகத்துல ஒரு மருத்துவர் பேசினார். இல்ல சார், அவர் சின்ன வயசுல இருந்து அப்படியே அமைதியா அப்படியே பொலைட்டா வளர்ந்தே பழகிட்டார் சார். அவருக்கு திடீர்னு இதெல்லாம் விஷயங்கள்லாம் வரும்போது அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதற்கு கால நேரம் வேணும் சார். அவர் தன்னை முதலமைச்சராக உணர்வதற்கு நேரம் வேணும். எதிர்கேள்விக்கு படிக்கணும். அவர் பதில் சொல்வதற்கு டைம் கொடுக்கணும்னாரு. சார், அது திட்டங்களுக்கு சொல்லலாம் சார். டைமு 2000 ரூபா தர முடியலையா? வெயிட் பண்ணலாம். 6 மாதம் கழிச்சு கொடுங்க, 1 வருஷம் கழிச்சு கொடுங்க, தப்பு இல்லை. மற்ற திட்டங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு என்பது நீங்கள் எப்போது முதலமைச்சராக உட்கார்ந்தீர்களோ அன்றையிலிருந்து தொடங்கிவிட்டது. அன்னைக்கே உங்களுக்கு வந்துருச்சு. சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சொன்னோம்னா தெரியுமா? கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, கல்யாணம் பண்ணுறது முன்னாடி பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு பிடிக்குது, ஓகே ரைட்டு, பூ முடிக்கிறது எல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ஓகே, நீங்கள் நிச்சயதார்த்தம் எல்லாம் ஓகே, அப்பெல்லாம் கூட பிரச்சனை வராது. ஏன்னா அந்த நேரத்தில் தனக்கு பார்த்த பெண்ணோட ஃபோனில் பேசுறது, ரொம்ப அன்பாக இருக்கிறது, அதெல்லாம் நிறைய நடக்கும். ஆனால் திருமணம் முடித்த அடுத்த செகண்டு மனைவி என்கிற அதிகாரத்துக்கு ஒரு பெண் வந்துட்டான்னா, மனைவி சொல்கிற விஷயத்தெல்லாம் புருஷன் செய்யலைன்னா முடிஞ்சது கதை. இதே நிலைத்தான் ஆட்சியில் உட்கார்ந்த உடனே. ஆட்சிக்கு வர முன்னாடி திமுக தீய சக்தி, எதிர்கட்சி, அது இது, ஆளுங்கட்சி வேஸ்ட்டு, என்ன வேணா பேசலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா, செந்தில் பாலாஜி கோடி கோடியா கொள்ளடிக்கிறார். இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா போதே சார். மதுவிலக்கு அமைச்சரே சொல்றாரு நிறுத்த முடியாதுன்றாரு. உங்க அமைச்சர் உங்க 10 ரூபா பாட்டிலுக்கு பாட்டு பாடுனீங்களே, உங்க அமைச்சருக்கு சொல்லிக் கொடுக்கலையா அதெல்லாம் நீங்க? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப உங்களாலும் அது முடியல. அப்புறம் என்ன இதுக்கு நீங்க அந்த வார்த்தையை பாட்டு பாடுனீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதனால நீங்க தேனிலவுக்குலாம் வாய்ப்பு இல்லை சார். சொல்லுவாங்க 6 மாத காலம் புதிய அரசாங்கத்துக்கு தேனிலவு காலம், அதனால அப்ப எதுவுமே விமர்சனங்கள் வைக்கக்கூடாதுன்னு. விமர்சனங்கள் என்பது மற்ற திட்டங்கள் ரீதியான விஷயங்கள். நான் எந்த விமர்சனமும் வைக்கல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகமே தப்பா இருக்கு, ரீல்ஸ் மாடல் ஆட்சி, கோட் சூட் மாடல் ஆட்சி, சோபா மாடல் ஆட்சி, கழுதை பேர் ஆட்சி, குதிரை பேர் ஆட்சின்னு வரும்போது தான் உங்க ஆட்சியை தக்க வைப்பதற்காக எல்லா எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்று ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றீங்களே, எந்த அடிப்படையில் அவங்கள சேர்க்குறீங்க? நீங்க அவங்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க? நான் கேட்கிற நிறைய தகவல்கள்லாம் ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கு. நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கீங்க. அந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு ஏராளமான வாக்குறுதிகள், ஏராளமான விஷயங்கள், திரைமறைவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. சில ஆதாரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரும்போது இன்னும் பட்டவர்த்தனமா வெளிச்சத்துக்கு வரும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களால் மட்டுமே இந்த ஊடகம் நடத்தப்படுகிறது. கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.